நேர்கள் அனைவரையும் ஜெயா பிரஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் விரிவாக விவாதிப்பதற்காக நான் அமர்ந்திருக்கிறேன். இன்றைக்கு நாம் பேசக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு, இந்தியாவில் 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் இணையத்தை பார்ப்பதற்கு தடை வேண்டும், மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம் அடுத்து என்ன? ஆஸ்திரேலியா நாட்டில் விதிக்கப்பட்டதை போல் இந்தியாவில் இது நடைமுறைப்படுத்தப்படுவது சாத்தியமா? முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, 16 வயதிற்கு உட்பட்டவர்கள், இது யூரோப் நாடுகளில், அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்க நாடுகளில், இந்தியா, ஏசியா போன்ற நாடுகளில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், கல்வி, வேலைவாய்ப்பு, என்ன படிப்பது, எதை கற்றுக்கொள்வது என்ற நுணுக்கத்திற்கு இதில் பெரும் தடை இருப்பதாகவும் கூட ஒரு பக்க சார்பாக கருத்து வருகிறது. மற்றொரு பக்கம் தேவையற்ற நிகழ்வுகள் தவிர்க்கப்படுகிறது. குறிப்பாக பல பான் வீடியோக்கள், டிக்டாக் போன்றவைகள், அதே போன்று இன்ஸ்டாவில் வரக்கூடிய பல விஷயங்கள், முகநூல், இப்படி எல்லாவற்றையும் அதை தவிர்த்து விடுவது நல்லது என்ற கருத்துக்களும் ஏறுடையாக இருக்கிறது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பல்ல, 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய சமூகத்தை தாண்டி உலகத்தில் மேர்ஜ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, அதாவது வேறு ஒரு படிநிலையிலே இந்திய அமைப்பு இருந்தது. இன்றைக்கு உலகத்தோடு நியூயார்க்கில் ஒன்று வந்துவிட்டால் அது ஆண்டிப்பட்டி வரைக்கும் எதிரொலிக்கக்கூடிய களச்சூழலையும் அது சில வினாடிகளிலே அது நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சர்வதேசத்தோடு இணைந்த இந்தியா கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், என்டர்டைன்மெண்ட் ஜோன், அரசியல், கலை, கலாச்சாரம், பன்முகத்தன்மையோடு உலகத்தை இணைப்பதற்கு இது ஒரு தடையாக இருக்குமா? ஆனால் வயசு 16 தான். இதெல்லாம் நிறைய பேச போகிறோம். சமூக மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், உளவியல் ரீதியான மாற்றங்கள், இதை பார்ப்பதால் மன ரீதியாக அவர்கள் என்ன பாதிப்புக்கு வருங்காலத்தில் அவர்கள் மாறுவார்கள் என்ற பல கேள்வி நமக்கு முன்பு தொங்கித்தான் இருக்கிறது. நம்ம இன்னைக்கு பன்முகத்தன்மை கொண்ட ஆளுமைகளை சந்திக்கிறோம். மருத்துவரை பார்க்கிறோம், பொருளாதார நிபுணரோடு அரசியல் ஆலோசகர்களையும் பார்க்கிறோம், காவல்துறை மற்றும் இணைய பாதுகாப்பு ஆய்வாளர்கள். திரு ரவிசங்கர் அவர்கள் அரசியல் விமர்சகராக வாங்க, திரு ராஜாராம் காவல் துணை ஆணையார், ஓய்வு பெற்றவர்கள். அதே போன்று அர்ச்சனா அம்மையார், அவர் ஒரு மருத்துவர், உளவியல் ரீதியாக மனநோய் மருத்துவர் அல்லது உளவியல் ரீதியாக உங்களை சரி செய்யக்கூடிய மருத்துவர். இணைய பாதுகாப்பு ஆய்வாளர் எமது தினேஷ் பாண்டியன் எம்மோடு இணைகிறார். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். முதல்ல டாக்டர் அர்ச்சனா, நான் நிறைய பேசிட்டேன், நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லுங்கள், எப்படி சாத்தியம்? ஸோ இப்போ ஆஸ்திரேலியா ஒரு முதல் கட்ட நடவடிக்கை இது ஆரம்பிச்சிருக்கு. பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றுனா, இது வெறும் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு மட்டும்தான் இந்த தடை. அதாவது இப்போது ஒரு கூகுள் கிளாஸ் ரூமோ, ஒரு யூடியூப் கிட்ஸோ, இந்த படிப்பு சம்மந்தமான பிளாட்ஃபார்ம்ஸ் எதுக்குமே தடை இல்லை. ஸோ நம்ம எடுத்த உடனே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் தடைனா அப்போது குழந்தைங்களோட லேர்னிங், படிப்பு இதெல்லாமும் அஃபெக்ட் ஆகுமோ அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியாக இருக்குது. இந்த கேள்வி வைக்கிறாங்க. ஆமாம். பட் இங்கே அவங்க எப்படி, ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, எந்த பிளாட்ஃபார்ம்ஸில் வெறும் சோஷியல் இன்ட்ராக்ஷனுக்காக மாத்திரம் யூஸ் பண்ணுறாங்களோ, எந்த பிளாட்ஃபார்ம்ஸில் அவங்க வீடியோஸ் போஸ்ட் பண்ணி அதில் ஒரு கம்யூனிகேஷன் நடக்குதோ, இது மட்டும்தான் அந்த பிளாட்ஃபார்ம்ஸோட வேலை அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி மட்டும்தான் இந்த நடவடிக்கை எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு கற்றல் ரீதியாக ஏதாவது நான் பார்க்கணுன்னா என்னால் அந்த பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ண முடியும். ஒரு ஸ்கூலில் இப்போ கோவிடுக்கு அப்புறம் நிறைய கூகுள் கிளாஸ் ரூம் அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்கூலில் கூகுள் கிளாஸ் ரூமில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை என்னால் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் கூகுளில் போய் ஏதாவது சர்ச் பண்ண முடியும் அப்படின்னா என்னால் சர்ச் பண்ண முடியும். ஸோ இங்கே தடை விதிக்கப்பட்டது சோஷியல் இன்டராக்ஷன், சோஷியல் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற பேரில்
அன்னெசரி ஏஜை விட அதிகமான அதாவது அவங்க வயதுக்கு முற்பட்ட விஷயங்கள் இல்லாமல் அதுக்கும் தாண்டின ஒரு அடல்ட் கண்டென்ட்ஸ் வரக்கூடிய கம்யூனிகேஷன் நடக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை தான் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க பிளாக் பண்ணியிருக்காங்க. டாக்டர் அர்ச்சனா, 16 வயசு டீனேஜில் ஒரு 13 to 19 நல்ல பிள்ளைகளாக உருவாகுவது, கவனம் திசை திரும்பக்கூடிய ஒரு மிக முக்கிய பருவம் 16 வயது. மென்டலி ஆஸ் வெல் அஸ் ஃபிசிக்கலி. இந்த 16 வயசு ஃபிசிக்கலி 13 வயசை விட. இப்போ நீங்கள் சொன்னீங்க அவர் வயதுகளுக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள், இதை கொஞ்சம் நேரடியாக சொல்லுங்கள். எந்த மாதிரி நிகழ்வுகள்? ஸோ இப்போ ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து டீன்ஸ், ப்ரீ டீன்ஸ் எல்லாருமே இப்போ யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று அவங்கள்தான் இருக்கலாம், இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். ஸோ அவங்க ஏதாவது ஒரு கண்டென்ட் லைக் பண்ணும்போது அது ரிலேட்டடாக தேவையில்லாத கண்டென்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சென்ஷுவஸ் வீடியோஸு, செக்ஷுவல் வீடியோஸு, இல்லை ஒரு ஆபாச காட்சிகள் நிறைந்த கிளிப்பிங்ஸு, இந்த மாதிரி சில விஷயங்கள் தானாக வருது. அதாவது அந்த குழந்தைங்கள் அதை தேடி போல, அதை தானே அவங்க தேடியே போலனாலும் தேவை ஒரு கிளிக் ஆஃப் த பட்டனில் தெரியாமல் அவங்க கிளிக் பண்ணிடுறாங்க. அப்போ அது வருது. ஸோ அப்போ அது வரும்போது அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் சில டைம்ஸ் வந்து அவங்க அதை அட்ராக்ட் ஆயிடுறாங்க அந்த கண்டென்ட்டுக்கு. அதை தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். ஆமாம், எண்ணம் வந்துடுது. அப்போ அது கரெக்டாக தப்பா அதுவும் தெரியல. பட் இதனால யாருக்கும் ஹார்ம் இல்லையே அப்படின்ற ஒரு தாட்டில் அவங்க பாட்டில் அதை அப்புறம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு புரிதல் இல்லாத நிலையில் அதை ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்து அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இப்போ அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம செக்ஸ் எஜுகேஷன் இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் எல்லா பிள்ளைகளுக்கும் அது போய் சேருதா அப்படின்னா கிடையாது. இன்னும் அந்த லெவலுக்கு நம்ம எல்லா ஒரு 13-14 இயர் கிட்ஸ் எல்லாருக்குமே அதை பற்றின ஒரு பேசிக் புரிதல் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. நம்ம வீடுகளில் எவ்வளோ தூரம் அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டால் அதுவும் ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது புதுசாக ஒரு கண்டென்ட் இப்படி வரும்போது அது வந்து அவங்கள உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை காஸ் பண்ணும்போது, ஒரு ஹாப்பினஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ அப்படிங்கிற அந்த செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் பீக் ஆகிற ஏஜில் அந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க பார்க்கும்போது தன்னையே அறியாமல் அதுக்கு ஈர்க்கப்படுறாங்க. அதுதான் உண்மை. ஸோ இது அடிக்ட் ஆகிறாங்க. ஸோ தே ஹவ் பீன் எக்ஸ்பெக்டிங் லாட். இன்னும் அதிகம் புதுசாக பார்க்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் உள்ள வந்துடுது, ஆட்டிடியூடாக அது மாறுது. இப்போ டாக்டர் அர்ச்சனாட்ட ஒரு கேள்வி. உலகத்தின் படைப்புகளில் சிலர் மென்மையான மனிதர்களாக படைக்கப்படுகிறார்கள். சின்ன குழந்தையிலேருந்து அந்த இப்போ குணாதிசயம் வருது. உளவியல் ரீதியாக டாக்டர் உங்கள்கிட்ட நான் கேட்பது, குழந்தைகளை கிரிமினலாக மாறிவிடுவார்கள் அப்படின்லாம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி சில விஷயங்களை பார்க்கறது கிரிமினலாக மாறிவிடுவார்கள், இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். புது புத்தியில் இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது. உண்மையிலே நல்ல குழந்தைகளாக பிறப்பது எப்படி, அந்த பிறப்பது எப்படி என்ற மாறுவது எப்படி, களச்சூழலைகளா, இந்த மாதிரியான வீடியோக்கள், ஆபாசங்கள், வன்முறைகள் இதையெல்லாம் பார்ப்பதனால் வாட் கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் ஆன் ஜெனரல் மக்களுக்குள்ள மட்டுமில்லை பொது சமூகத்திலும் என்ன ஏற்பட போகிறது? அதாவது இந்த மாதிரி கண்டென்ட் நிறைய பேர் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, பட் எல்லாரும் வந்து மாறிடுறது கிடையாது. ஸோ அங்கே தான் நான் சொன்னது, ஒரு புரிதல், ஒரு பேசிக்கான புரிதலுங்கிறது எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. அவங்க எந்த சூழ்நிலையில் அவங்க ஃபேமிலி இருக்குது, அவங்களோட குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, அவங்க பேரண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஒரு வீட்டிலையே வந்து அப்பா அம்மாவுக்கு நடுவில் சண்டை, ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குது, ஒரு ஃபிசிக்கல் அப்யூஸ் இருக்குது, அங்கேயே வந்து ஒரு மது அருந்துகிற ஒரு அப்பா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர குழந்தை வந்து இன்னும் ஈஸியாக இந்த கண்டென்ட்டை வந்து ரிலேட் பண்ண முடியும். அப்போது அந்த ஒரு வீட்டில் பார்க்குற வயலன்ஸ் வந்து அந்த குழந்தையால் நார்மலைஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா தினமும் அதை தான் பார்க்குறாங்க. ஸோ அப்போது ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவில் வர வயலன்ஸாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் வர அந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், அதாவது இந்த கஞ்சா போதைப்பொருள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் வர சில வக்ரமான கண்டென்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து நார்மலைஸ் பண்ணிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. இப்போ வந்து ஒரு அப்பா அம்மாவை அடிக்கிறது தப்பில்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. பட் அதே பையன், அதே மாதிரி இருக்கிற குழந்தைகள் சில பேர் ஒரு பள்ளிக்கு சென்று அங்கே ஆசிரியர்கள் அதை பற்றி பேசும்போதோ, இல்லை இது தப்புன்னு பேசும்போதோ, அதனோட டிஃப்ரென்ஸை புரிஞ்சு அந்த எண்ணத்தை மாற்றிக்க கூட தன்மையும் டெஃபினட்டாக இருக்குது அதே குழந்தைக்கு. பட் அதுக்கான ஒரு வயது வர வேணும் இல்லையா? ஒரு 14 or 15 ஒரு 10 வயசுல அந்த குழந்தைக்கு எல்லாம் புரிஞ்சு மாறிட முடியாது. ஒரு மெச்சூரிட்டிங்கிறதுக்காக கேன் யூ ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி விச் ஏஜ்? அது யாராலையும் சொல்ல முடியாது. அது நீங்கள் சொன்னீங்களா வயது வர வேண்டும்னு சொன்னோன்னே, லெட் அஸ் நோ சம்திங் தேர். ஐ அம் ஆஸ்கிங் யூ, கேன் யூ ஃபைண்ட் அவுட் தேர்?
இட் இஸ் யூஸ்வலி நாட் பாசிபிள். ஏன்னா மேபி ஒரு 12-year-old வந்து ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 12-year-old பையனுக்கு இருக்கிற புரிதல் வந்து ஒரு 12-year-old பொண்ணுக்கு இருக்கிற புரிதல் விட வேறையா இருக்கும். அதே மாதிரி அதே 12 வயது ஒரு 10 ஆண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சில பேரோட புரிதல் தன்மை அதிகமாக இருக்கும், சில பேர் இன்னும் குழந்தைத்தனமாகவே இருப்பாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் ஒரு மாதிரி செட்டில் ஆகிற ஏஜ் தான் இந்த 15-16 சொல்லுவோம். அதனால தான் ஒரு 18 நம்ம ஒரு கேப்பிங்காக கொடுக்குறோம். ஸோ இட் இஸ் அ ஸ்டேஜ் ஆஃப் க்ரோயிங். ஸோ வி நீட் டு கிவ் தட் டைம். சில பேர் அதில் சீக்கிரம் பண்ணுவாங்க, சில பேருக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஐயா கேள்வியெல்லாம் இல்லை, பேசுவோம், நிறைய பேசுவோம், பேசிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக டாக்டர் அர்ச்சனா ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதாவது எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. ஹைகோர்ட்டு கேட்குறாங்க 16 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா கான்டென்ட்ஸ் எல்லாம் அப்படியே பேன் பண்ணிடணும் அப்படின்னு. இந்த 16 வயசுங்கிறது எப்படி நிர்ணயம் பண்ணுறீங்க? நீங்கள் தான் இப்போ கடைசி கேள்வி உங்களை கேட்டீங்க, எந்த ஏஜில் ஒரு மெச்சூரிட்டி வரப்போகுது? டாக்டருக்கு தெரியும், கண்டிப்பாக நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது, ஹைகோர்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியும், கோர்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. 16 வயசு. அப்போ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆமாம், 16 வயசு. டாக்டர் அர்ச்சனா சொல்கிறதும் மதுரை ஹைகோர்ட் சொல்கிறதும் வித்தியாசமாக இருக்கு ஐயா. 16 வயசு அப்படின்னு. ஆனால் ஆஸ்திரேலியாவில் டிசம்பர் 10ஆம் தேதியிலிருந்து அவங்க என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 16 வயசு அடுத்து அதுக்கு ஆகவில்லை, அவங்களுக்கு சோஷியல் கான்டென்ட் எதுலையுமே இவங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது. மீறி கொடுத்தாரு என்றால் அந்த சோஷியல் கான்டென்ட் யார் பொறுப்போ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு ஆஸ்திரேலியாவில் கொண்டு வந்திருக்கு. வேர்ல்டுலேயே முதல் தடவையாக இந்த மாதிரி ஒரு சட்டம் ஒரு கண்ட்ரி கொண்டு வந்திருக்காங்க. நான் வரவேற்கிறேன், கண்டிப்பாக அதை வரவேற்கிறேன். ஏன்னா எந்தெந்த ஏஜில் அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒன்று பார்க்கும் பொழுது ஒரு சினிமாவே பார்க்குறாங்க, அந்த சினிமா பார்த்தோன்னே நானும் அந்த ஹீரோ மாதிரி 10 பேரை அடிக்கணும், 8 பேரை அடிக்கணும்னு. ஆனால் இப்போ அந்த இதில் சினிமாவில் அதையும் தாண்டி தேவையில்லாத கான்டென்ட்ஸ்லாம் வருது. அது அந்த அளவுக்கு மக்களுடைய சிறுவர்களுடைய மனதை பாடுபடுத்தி விடுகிறது. ஸோ சிறுவர்கள் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க. ஓகேவா? இதில் தாண்டி இதில் வந்து சமூகத்தில் போதைப் பொருள் அதிகத்தை எல்லாம் வந்து விட்டது. அந்த போதைப் பொருள்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஸ்கூல்ஸ் பக்கத்தில் ஈவன் லேட்டஸ்ட்டாக சில வீடியோலாம் பார்க்குறோம். மாணவிகள் அது எந்த அளவுக்கு உண்மையான வீடியோலாம் தெரியாது, அவங்க குடிப்பது மாதிரியும், அண்டு சிறுவர்கள் கஞ்சா இது பண்ணுறது, ஸ்கூலுக்கு கத்தி எடுத்து கொண்டு வந்து 8வது 10வது வயசு பசங்களுக்குள்ள அடி குத்து இது. ஸோ இதெல்லாம் நடக்கிறது. இதையும் தாண்டி சோஷியல் மீடியாக்குள்ளே போனேன்னு வச்சுங்க, சோஷியல் மீடியாக்குள்ளே என்ன இருக்குது? புதையலும் இருக்கிறது, புதையலை தாண்டி தேவையில்லாத ஆபாச இதெல்லாம் இருக்கிறது. எதை என்னுடைய பையன் பார்க்க வேண்டும், எதை என்னுடைய பெண் பார்க்க வேண்டும், எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? இப்போ இவங்க சொன்ன மாதிரி 16 வயசு கீழே இருக்கவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா அவர் ஓகே, கோர்ட்டில் சொல்கிறது ஒரு 16 வயசு ஆகிவிட்டது என்றால் ஒரு மெச்சூரிட்டி வந்துடும். எனக்கு என்ன வேணும், நான் இதை பார்க்கக்கூடாது, இது ஒரு மெச்சூரிட்டி வந்து விடும் அப்படிங்கிற இதில் இவர் ஹைகோர்ட்டை சொல்கிறாங்க. ஏன்னால் இது அவங்களுக்கு கேட்க முடியாது. ஏன்னால் 18 வயசுன்னு சொல்லலாமா, 21 வயசுன்னு சொல்லலாமா தெரியாது. அண்ட் இவங்க டாக்டர் அர்ச்சனா சொன்ன மாதிரி சில இவங்களுக்கு 13 வயசில் மெச்சூரிட்டி வந்துடும். சில யங்ஸ்டர்ஸ்க்கு 16 வயசில் கூட அந்த மெச்சூரிட்டி வராது. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்களோட யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இட் டிஃபர்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்க்குறச்ச என்ன, இப்போ வீட்டில் வந்து பேரண்ட்டே எடுத்துங்களேன், இப்போ 16 வயசு ஒன்று வர 16 வயசு ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க, எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க இந்த சிஸ்டத்தை? இப்போ இன்ஸ்டாகிராம்குள்ளே போகிறேன், எனக்கு 13 வயசு 17 வயசுன்னு கொடுத்து நான் உள்ளே போகிறேன். அந்த அளவுக்கு எனக்கு புத்தி இருக்குது. 13 வயசு 16 வயசு ஆனால் தான் நான் உள்ளே போக முடியும். இதை மீறி போகிறதுக்கு 18 வயசுன்னு சொல்லி உள்ளே போயிடுறேன். எப்படி நீங்கள் அதை தடுக்க போகிறீங்க? என்னுடைய டேட்டா பர்த் அதெல்லாம் வாங்க போகிறீங்களா? என்னுடைய என்னென்ன இன்ஃபர்மேஷன் சோஷியல் மீடியாவில் வாங்க போகிறீங்க? இப்போ யூஎஸில் எடுத்துன்னு வச்சுங்க, சைல்டு டேட்டா ப்ரொடெக்ஷன் ப்ரைவசி ஆக்ட் அப்படின்னு 1998 கொண்டு வந்தாங்க அமெரிக்காவில். அது பிரகாரம் 13 வயசுக்கு உள்ளே இருக்கிற எந்த ஒரு இளைஞர் டீன்ஸ் அவங்களுடைய
ப்ரைவசி டேட்டாவெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு 1998 ஒரு சட்டம் இருக்குது. இப்போ நான் வந்து உள்ளே போகிறேன் 17 வயசுன்னு சொல்லிவிட்டு என்னை நீங்கள் உள்ளே அலோவ் பண்ணுவீங்களா, இல்லை எனக்கு 13 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்ல போகிறீங்களா, என் டேட்டாவை வாங்க போகிறீங்களா, ப்ரைவேட் என்னுடைய டேட்டாவை வாங்கலாமா, இது கோர்ட்டு சொல்லணும். இதையும் தாண்டி இல்லை சார் டேட்டாலாம் வாங்க மாட்டோம், அப்போ எப்படி முடிவு பண்ண போகிறீங்க எனக்கு 17 வயசு அப்படின்னு. அப்போது உங்களுக்குரிய ஒரு சில கேள்விகளை கேட்போம். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் கொடுக்குற பதில் அதை வைத்துக்கொண்டு இல்லை இவருக்கு 14 வயசுக்கு மேலே இல்லை, ஏன்னா இந்த கேள்வியில் அவர் கொடுக்குற பதில் இதில் மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி இல்லை இவருக்கு 14 வயசு தான் ஆகுது, இவரை உள்ளே அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு பார்க்க போகிறீங்களா, என்ன பண்ண போகிறீங்கன்னு. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு வச்சு இன்னி தேதிக்கு பேரண்டல் கண்ட்ரோல் இருக்குது சார், பேரண்டல் லாக்குன்னு இருக்குது. இந்த பேரண்டல் லாக்கு போடலாம். ஆனால் ஒவ்வொரு சில்ட்ரனுக்கும் மொபைல் அதுன்னு வந்ததுக்கப்புறம் என்ன வேணாலும் அவங்க உள்ளே போவாங்க. இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறது, இட் இஸ் நாட் ஈஸி திங், இட் இஸ் நாட் ஈஸி திங். அண்டு இவங்க இதுக்கு என்ன பண்ணலாம், இது என்னுடைய ஒப்பீனியன் தான். நான் என்ன சொல்கிறேன், நான் இப்போ சோஷியல் மீடியாலாம் பார்க்குறேன் அப்படி இப்படின்னா இதை பற்றி ஓப்பனாக வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுறேன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இன்றைக்கி இந்த சைட்டில் போனேன், இந்த சைட்டில் போனேன், இதுக்குள்ளே போனேன், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருந்து இப்படி இருந்து இந்த மாதிரி போகும்பொழுது சில சைட் ஆட்டோமேட்டிக்காக பாப்பப் ஆச்சு. ஆனால் அதுக்குள்ளே நான் போகவில்லை. அந்த மாதிரி சைட்டுக்குள்ளெல்லாம் என்றைக்குமே நான் போக மாட்டேன். இது வந்து நம்மளுடைய நீதி அதுக்கெல்லாம் புறம்பானது அப்படின்னு இதை வந்து ஓப்பனாக வீட்டில் டிஸ்கஸ் பண்ணுறீங்களா. இதையும் தாண்டி சில்ட்ரன் கிட்ட என்ன மாதிரி நீங்கள் இது பண்ணணும், நைட்டு பேரண்ட்டு டைம் கண்ட்ரோல் வைங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் மொபைல் யூஸ் பண்ணலாம், மொபைலை எடுத்து வைங்க. மற்ற நேரமெல்லாம் படிக்க வேண்டும். எவ்வளோ நேரம் படிக்கணும், எத்தனை மணிக்கு நீங்கள் படுக்க போகணும். ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது நாளைக்கு ஸ்கூல் டேஸ், வீக் டேஸ், அதில் வந்து இவ்வளோ டைம் மினிமம்னு. ஸோ மினிமம் சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் 10 மணி நேரம் தூங்க வேண்டும் சார். அந்த 10 மணி நேரம் தூக்கமில்லை, எனக்கு தனி ரூம் கொடுத்துருக்காங்க, உள்ளே லாக் பண்ணிட்டு மொபைலை தோண்டிட்டு இருந்தேன்னு வச்சுங்க, என்னுடைய இதுவே போய்விடும். நம்ம இந்த நீங்கள் பேசுனதை வைத்தே பேசுவோம். இணைய பாதுகாப்பு ஆய்வாளராக தோழர் தினேஷ் பாண்டியன் அவர்களை நான் வரவேற்கிறேன். தினேஷ் பாண்டியன் வணக்கம். வணக்கம். நாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சப்ஜெக்டில் இந்த சப்ஜெக்டில் உங்களுடைய பார்வை என்ன? நான் கேள்விகள் எழுப்புவதற்கு முன்பு இதனுடைய அடிப்படைத்துவமான நடைமுறைகள், புரிதல்கள், இது எந்த மாதிரி சாத்தியக்கூறு இருக்கு? சார், எனக்கு முன்னாடி பேசின 2 பேருமே ரொம்ப அருமையாக பேசினாங்க. அதில் ஒரு 2 பாயிண்ட்டை மட்டும் நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு மற்ற என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேடம் ரொம்ப அழகாக சொன்னாங்க, அதாவது அந்த பேனுன்றது வந்து சோஷியல் மீடியாவுக்கு மட்டும்தான், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு எதுவும் கிடையாதுன்னு சொன்னாங்க. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். கோவிட் டயத்தில் எல்லாருமே மைக்ரேட் ஆனோன்னு சொன்னாங்க. மைக்ரேட் ஆகி இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ்குள்ளே வந்தோம்னாங்க. இப்போ பேசிக்காக நாங்கள் இந்த டெக்னிக்கலாக பார்க்குற ப்ராப்ளமே வந்து அந்த மைக்ரேஷன் தான். திடீர்னு வந்து ஒரு கோவிட் டைம் வந்துட்டனால எல்லாருமே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து தள்ளப்பட்டோம். உடனே எல்லாருமே வெர்ச்சுவல் கிளாஸ் ரூம்ஸு, வெர்ச்சுவல் ஸ்டடி ரூம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணோம். ஆனால் இந்த இணைய வழி தாக்குதல்கள், இணைய வழி குற்றங்கள் நடக்கிறதுக்கு உண்டான பேஸை கட்டுப்படுத்தக்கூடிய ஆன்டிவைரஸ், மால்வேர் ப்ரொடெக்டரு, யூஆர்எல் ஃபில்டர்ஸு, இந்த மாதிரி எதையுமே நம்ம மேண்டேட் பண்ணலை. திடீர்னு ஒரு ஷிஃப்ட் வந்துட்டனால எல்லாருமே டக்குன்னு மைக்ரேட் ஆகி உள்ளுக்குள்ள அந்த பிளாட்ஃபார்முக்குள்ள வந்துட்டோம். அதுவே நான் வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ரெண்டாவது, இப்போ சார் சொன்னாங்க நிறைய ஆல்ரெடி ரூல்ஸ் நிறைய இருக்கு, எல்லாமே சட்டங்கள் திட்டங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் முன்வைக்கிறேன். ஆல்ரெடி டிபி நம்மளுடைய டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல இந்தியாவில் வந்து 18 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு இந்த சட்டம் வந்து இருக்கு. ஆனா அது பேனா இல்ல. அது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ரெகுலேட்டரி பாடிக்குள்ள வரணும். 18 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க வந்து அவங்க பேரண்டியல் கண்ட்ரோல்ஸ் எனேபிள் பண்ணணும். அந்த 18க்குள்ள இருக்கிறவங்க வந்து கன்சர்ன்ஸ் கொடுக்கணும். பேரண்டியல் கன்சர்ன்ஸ் கொடுத்து தான் உள்ளுக்குள்ள யூஸ் பண்ணுன்ற சட்டம் ஆல்ரெடி இருக்கு. இப்போ நம்ம இம்போஸ் பண்ணி இப்போ நம்ம கேட்கறது வந்து கண்டிப்பான முறையில் யூஸே பண்ணக்கூடாது, இந்த 16 வயசுக்கு உட்பட்டவங்க யூஸே பண்ணக்கூடாதுன்றத வந்து நம்ம கேட்குறோம் சார். இதுல ரெண்டாவது பாயிண்டா நான் வைக்க வேண்டியது வந்து நம்ம ஆர்டிகிள் 19ல 1 ரைட் டு ஸ்பீச் அண்ட் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ல வந்து அதாவது எதனாலும் பேசுறது, எதனாலும் பார்க்கறது வந்து கரெக்ட் அப்படின்றது ஆகாது சார். சரியான விஷயங்கள், சரியானவற்றை பேசுவதே ரைட் டு ஸ்பீச் அண்ட் ரைட் டு சி அந்த ஆக்டை நான் பார்க்குறது சொல்றேன். அதே மாதிரி இப்போ ஒரு
சென்செக்ஸ் வந்து உலகளாவிய சென்செக்ஸ், ஒரு பெரிய சென்செக்ஸ் எடுத்தாங்க. அதுல வந்து இந்த 18 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1000 பேர் பார்க்கக்கூடிய கண்டென்ட்ஸ், நீங்க நம்ம சொல்லக்கூடிய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல எந்த மாதிரி கண்டென்ட்டை பார்க்கறாங்கன்னு சொல்லி ஒரு சென்செக்ஸ் எடுக்கும்போது வயலன்ஸ், அப்ஸ்கீன், ஹேட், அதாவது கான்ட்ரவர்சி, இதைத்தான் அதிகமாக பார்க்குறாங்க. நல்ல கண்டென்ட்டை பார்க்குறவங்களுடைய டேட்டா வந்து ரொம்ப ஒரு 1000 பேர்த்துல வெறும் ஒரு 60லேருந்து 70 பேர் மட்டும்தான் ஒரு நல்ல கண்டென்ட்டை உட்காந்து பார்க்குறாங்க, ஒரு மினிமம் டைமில் பார்க்குறாங்க. மற்றபடி 910 பேருமே பார்க்குறது வந்து அந்த ப்ரோஆக்டிவ் கண்டென்ட்ஸ், கான்ட்ரவர்ஷியலான கண்டென்ட், அப்சீன் இதை தான் பார்க்குறாங்க. இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சார், ஒரு மூவி ரன் ஆகிட்டே இருக்கும், நார்மலாக இருக்கிற சீன்ஸ் வந்து ரொம்ப வியூஸ் போகாது. ஆனால் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த இடத்துல 2 பஸ் இடிச்சிருச்சு, ரத்த கலவியை பாருங்கள் அப்படின்னா அது ஒரு 1,00,000 பேர் பார்ப்பான் அந்த இடத்துல. ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கறதுக்கு மக்களுடைய ஜென்ரலா ஒரு ஹியூமன் டெண்டன்சி படி என்னைய விட மேடம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்ட்ல. அதாவது ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கறதோ, ஒரு கான்ட்ரவர்சியா கண்டெக்டோ, ஒரு ஹேட்டை பார்க்கறதோ, ஒரு அப்சீனை பார்க்கறதோ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்க்ராலிங் வந்து டக்கு டக்குன்னு வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சுதான் இந்த சைபர் கிரிமினல்ஸ் உள்ள வராங்க. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றனாலயோ, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றனாலயோ தப்பு கிடையாது. இதை ஏன் வந்து இந்த பேன்ன்ற வரைக்கும் நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா மனரீதியான, உளவு ரீதியான மாற்றங்கள் ஒண்ணு. பட் இது வந்து சைபர் குற்றங்கள் பண்றவங்களுக்கு வந்து ஒரு ஓபன் கேட்டா இருக்கு. இப்போ இன்ஸ்டாகிராம், இப்போ யார் சார் தனித்தனி மொபைல் வாங்கி கொடுக்குறாங்க? உங்களுடைய பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் இருக்கு, ஒரு காஸ்ட்லியான ஐபோன் வச்சிருக்காரு, அந்த ஐபோன்ல தான் அந்த குழந்தை இன்ஸ்டாகிராம் பார்க்கும். அந்த குழந்தையும் அந்த 15 வயசு 16 உட்பட்டவங்க அந்த ஏஜுக்குள்ள தான் அவங்களும் பார்ப்பாங்க. அப்ப அந்த போன்ல தான் உங்க பாஸ்வேர்ட் இருக்கு, உங்க ஜிபே அக்கௌண்ட் எல்லாமே இருக்கு. ஒரு சைபர் குற்றம் பண்றவங்களுக்கு இது ஒரு பெரிய ஓபன் கேட் பண்ற மாதிரி இல்லையா சார்? சோ இந்த மாதிரி அதாவது சட்டத்தின் முன் வைக்கிறது வந்து ஒரு விதமான பார்வையா இருந்தாலும் எங்களுடைய இணையவழி குற்றங்கள்ல வந்து நாங்க பாக்குறது வந்து இட் இஸ் an ஓபன் கேட் பிளாட்ஃபார்ம். அதாவது யாருனாலும் இந்த ஒரு 16 வயசு 17 வயசு பசங்களுக்கு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரைஸ்டா இல்லாம அந்த போன்ஸ் அவங்க யூஸ் பண்ணும்போது, பேரண்ட்ஸ் போனை யூஸ் பண்ணும்போது தட் குட் பி a potential finance loss, டேட்டா லாஸ், பர்சனல் போட்டோஸ் எல்லாருமே இன்னைக்கு மொபைல் போன்ல தான் வச்சிருக்கோம். அதன் மூலமா அந்த ஆத்தென்டிகேஷன், ஒரு சம்பந்தமே இல்லாத ஆப்புக்கு வந்து நீங்க வந்து கேலரி அக்சஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்க போட்டோ ஃபுல்லா அந்த ஆப் எடுத்துரும். நாளைக்கு அந்த போட்டோ ஒரு பிரைவேட் அப்ளிகேஷன்ஸ்ல வெளியே வரும், ஃபார் காஸ்ட்டுக்குன்னு வரும். ஸோ இந்த மாதிரி இது ஒரு பெரிய ப்ராடான ஏரியாவை நான் பார்க்குறேன் சார். ரைட். தினேஷ் பாண்டியன் கரெக்ட். இணைப்பில்ங்க திரு ராஜாராம் சார் சொன்னதுக்கு ஒரே ஒரு சொல்லுங்க. அதாவது இவர் சொன்னார் இல்லையா, இந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஃபோனில் எல்லா டீட்டெயிலும் வச்சுருப்பாங்க. இவங்களோட பர்சனல் டீட்டெயில், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அந்த இதை தான் ஃபோனை வந்து நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்பொழுது அந்த பசங்க அதை யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி போகும்பொழுது சைபர் கிரிமினல் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஆக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி உண்டு இல்லையா? அருமையான பாயிண்ட். அப்போ என்ன அப்படின்னா, அப்போ என்ன பண்ணணும், இது எல்லா பேரண்ட்ஸுமே தெரிஞ்சுக்க வேண்டியது. நீங்கள் உங்கள் ஃபோனு பசங்களுக்கு கொடுக்காதீங்க. உங்களுடைய இதை பாதுகாக்கணும் அப்படின்னா பசங்களுக்கு ஒரு ரொம்ப மீடியோக்கர் ஒரு ஃபோனை வாங்கி கொடுங்க. அந்த ஃபோனில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அபவுட் அக்கௌண்ட் டீட்டெயில், உங்கள் பர்சனல் டீட்டெயில், பர்சனல் ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் எதுவுமே அந்த அக்கௌண்ட்லேயும் அந்த ஃபோனில் இருக்காது. அந்த ஃபோனை கொடுங்க, அவங்க அதை யூஸ் பண்ணட்டும். ஸோ என்ன சைபர் கிரிமினல் யார் நீங்கள் சொல்கிறது ஆமாம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கான. நீங்கள் சொன்னது சரிதான். பேசிக் மாடலை வாங்கி கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ முட்டாளாவும் நம்ம பிள்ளைகள் இருக்கு. இல்லை என்னுடைய நான் சமூக கட்டமைப்பு கரெக்ட். நீங்கள் சொல்றது என்னுடைய ஃபோனை கொடுக்க மாட்டேன், நீங்களும் கொடுக்க. ஆனால் இன்னும் ஐயா, இப்போ 4 ஸ்டோக்கு 70,000 80,000 ரூபாய்க்கு வண்டி வருது. இப்போ உள்ள பிள்ளைகள்ட்டலாம் அதெல்லாம் வேணாம், எனக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்கி கொடு. எத்தனை வயசு பையன்? 14 வயசு 13 வயசு பையன். பேசிக் என்ன இருக்கு, நமக்கு ஏதாவது செஞ்சா ஹலோ சார் நல்லா இருக்கீங்களா, அதை வேங்குற அளவுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ராஜாராம் சார். இல்ல அங்கதான் சொல்ல வரேன். அந்த ஒரு கண்ட்ரோல் யார் எக்ஸைட் பண்ணா, பேரண்ட் எக்ஸைட் பண்ண. இல்லைன்னா அதனுடைய விளைவுகளை பேரண்ட்ஸ் நீங்க இது பண்ணியாங்கன்னு அவ்வளவுதான். இடைவேளைக்கு அப்புறம் நம்ம ராஜாராம் சட்டை போவோம். நீங்க சொன்னதுல என்னன்னா, இதை டிஸ்கஸ் பண்ணாதான் மக்களுக்கு போய் சேரும். நீங்க ஒரு அட்வைஸ் சொல்றீங்க, நான் ஒரு எதிர்கேள்வி கேட்கறேன். அந்த அளவுக்கா பேசிக்கு ஒரு மொபைல 1300 ரூபாய்க்கு வாங்கி ஹலோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம பிள்ளைகள் இருக்கு. திரு ராஜாராம், இப்போ 4 துறை 3 ஆளுமைகளும் பேசிட்டாங்க. ஒரு காவல்துறையுடைய ஓய்வு பெற்ற ஆய்வாளர் சொல்லுங்க. அதாவது உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு நம்ம இந்தியா, அதிக இளைஞர்களை கொண்ட நாடும் நமது இந்தியா, பெரிய ஜனநாயக நாடும் நமது இந்தியா. இப்போ இந்த சமூக வலைத்தளங்கள்,
சமூக வலைத்தளங்கள்ல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு, ஆனா கெட்ட விஷயங்கள் அதை விட ஜாஸ்தி இருக்கு. அதுக்கு நம்ம எல்லாம் அடிமையாயிட்டோம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சின்ன ஒரு 6 மாசம் 8 மாசம் கை குழந்தை அவங்க தாய் கையில போனை வச்சு பார்த்துட்டு இருக்கையில இதுவும் பார்க்குது. அந்த போனை ஆஃப் பண்ணா இது கத்துது. அந்த போனை கையில கொடுக்க சொல்லி கேட்குது. அது வாங்கி அது டச் போனா அது திருப்பி பார்க்குது. அந்த அளவுக்கு அதுக்கு அந்த குழந்தைக்கு விவரமும் தெரியுது, அதை பார்த்து புரிஞ்சுக்கிடவும் முடியுது. அது கட்டாயம் வேணுங்குது, இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்குது, பால் குடிக்க மாட்டேங்குது. 1.25 வயசுக்குள்ள நோட்டிபிகேஷனை கையை வச்சு இப்படி தள்ளி விடுது. இந்த மூளை எங்க இருந்து? அதுதான் சொல்றேன். நான் சொல்றது நம்ம ராஜாராம் 15 மாசம் புள்ள நோட்டிபிகேஷனை வாட்ஸ்அப்ல வந்தா அப்படி தள்ளி விடுது. இந்த மூளை எங்க இருந்து ஐயா வந்துச்சு? அதுக்கு ஆடணும் பாடணும், பாட்டு வரணும், அந்த மாதிரி டான்ஸ் வரணும், அந்த மாதிரி பேசுறது வரணும், அதுதான் பார்க்குதே தவிர இது நோட்டிபிகேஷன் அதுக்கு தேவையில்லை. அதனால தள்ளிடுது. அது தள்ளுறத பாக்குது, அம்மா தள்ளுறத பாக்குது, அப்பா தள்ளுறத பாக்குது. குழந்தை அது தனியா 1 வயசுக்கு மேல அதுக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்துறாங்க. அது தொல்லையே பண்ணாம அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதை தொல்லை பண்ணாம இருந்தா போதும் பெற்றோர்களுக்கு. அதே மாதிரி பெற்றோர்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஆளுக்கு ஒரு போன் எடுத்துட்டு அவங்க ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம். இந்த மாதிரி நம்ம அடிமையாயிட்டோம். இந்த அடிமைத்தனத்தினால இன்னைக்கு நம்ம சமுதாயமே கெட்டு போயிட்டு இருக்கு. இளைஞர் சமுதாயம் அதிகமா இருக்குன்னு சொல்லி டீனேஜ் அப்படிங்கிறது 13 வயசு டு 19 வயசு. இந்த டீனேஜில் தான் அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, எதையுமே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம். ஒரு பொருளை பார்த்த உடனே அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். அந்த ஆர்வம் வந்து நமக்கெல்லாம் படிப்பில் வந்தது. அந்த காலத்தில் நமக்கு அது மாதிரி கைடன்ஸ் கொடுத்தாங்க டீச்சர்ஸு. கரெக்டாக அந்த இடத்துல நம்ம படித்ததுனால தான் பிற்காலத்தில் நல்லா வந்தோம். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு அதை விட விவரங்கள் தெரியுது. ஆனால் நல்ல விவரங்களாக இருந்தால் பரவாயில்ல, கெட்ட விவரங்கள்னால கெட்டு போகுது. அதில் வரக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வந்து அந்த வலைத்தளத்துக்குள்ளேயே போக வேண்டாம். நீங்கள் நல்ல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கீங்களே, அது வந்து தனியாக அதே வந்து விழுது. ஆனால் என்ன வந்து தள்ளி விட்டா இன்னொன்று வருது, அதை தள்ளினா இன்னொன்று வருது. இதில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த குழந்தைங்களை கெடுக்குது. ப்ளூ வேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம், ஒரு ஆப். அதில் வந்து இவங்க தோத்து போயிட்டா நீ ஏன் உயிரோடு இருக்க, நீ தற்கொலை பண்ணிக்கோ அப்படின்னு ஆப்பே சொல்லுது. குழந்தைங்க தற்கொலை பண்ணிக்கொண்ட பிள்ளைகள் நம்ம பெரிய அளவுல பேன் பண்ணிட்டு போம். எதுக்கு சொல்றேன்னா அந்த அளவுக்கு நம்ம இது பாதிப்பு இருக்குது. ஆமா, அந்த பாதிப்பு வெறித்தனமான போக்கு, வெறித்தனமான போக்கு. ஆமா, ஏன்னா அதிக நம்மளுடைய ஜனத்தொகை ஜாஸ்தி, குழந்தைகள் ஜாஸ்தி, இளைஞர்கள் ஜாஸ்தி. இப்போ நம்ம அதை நோக்கி போயிட்டு இருக்கல. இப்போ அடுத்தாப்புல ஃப்ரீ ஃபயர்னு ஒன்று வந்திருக்கான். ஃப்ரீ ஃபயர். ஆக அந்த அளவுக்கு நம்ம வந்து இளைஞர்களும் குழந்தைகளும் கெட்டு போயிட்டு இருக்காங்க. இது தடுக்கிறதுக்கு உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். இன்னைக்கு இந்த விவாதத்தை நீங்க எடுத்ததுக்கு உங்களை முதல்ல பாராட்டுறேன், நிச்சயமா. அதே மாதிரி இதுக்கு நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்களே அந்த ஒரு பரிந்துரை உத்தரவு, அதையும் நிச்சயமா பாராட்டுறேன். நானும் நிறைய இடங்கள்ல சமூக வலைத்தளங்கள், அதாவது யூடியூப்ல பேசலையும் இது மாதிரி டிவியில் பேசலையும் இதெல்லாம் தடை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து தடை பண்ணதுக்கே இவங்க உத்தரவு போடலாம். இவங்க பரிந்துரை தான் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இது மாதிரி ஆப் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் மத்திய அரசு தடை பண்ணலாம். ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. ஒரு 66 ஆப்பை தடை பண்ணாங்க 2 ஆண்டுகளுக்கு முன்னால. இப்போ இதுல என்ன, ஒரு ஆப்பை தடை பண்ணா அவனே வேற ஒரு பேர்ல வருவான். ஆக இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு இலாக்காவை நீங்க உருவாக்குங்க. இருக்குதுல்ல. இந்தியா வந்து ஒரு கலாச்சாரம் முக்கிய நாடு. இந்த நாட்டோட கலாச்சாரம் சுத்தமா சிரழிஞ்சு போயிட்டு இருக்கு இந்த வலைத்தளங்களால. நிறைய படிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் வருது, அதெல்லாம் பாராட்டணும். அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இவங்க மேற்கொண்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தடை பண்ணணும்னா தனியா இந்த ஐடி ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட். இந்த ஆக்ட்ல வந்து தண்டனை ஒன்றும் பெருசா கிடையாது. இந்த ஆக்ட்ல வந்து தப்பு செய்யறவன் எல்லாம் வெளியே இருந்தான் செய்யறான். அவனை போய் தடுக்கக்கூடிய கட்டமைப்பு நம்மகிட்ட காவல்துறையில் இல்லை. அப்படியே நம்ம கண்டுபிடிச்சாலும் அவனை போய் பிடிச்சு கொண்டு வந்து இங்கே வந்து அவனை சிறையில் அடைச்சி அந்த கேஸ் நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய கட்டமைப்பு இல்லை. தண்டனைன்னு பார்த்தா 6 மாதம் 1 வருஷம் தான். ஆக இந்த மாதிரி தவறு செய்கிறவங்க ஈஸியாக தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இப்போ இதை கவனிக்கிறதுக்கு, கண்காணிக்கிறதுக்கு தனியாக ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி அதில் இருந்து இந்த மாதிரி ஆப் எல்லாத்தையும் இந்தியாவுக்குள்ளே தடை பண்ணணும் மொத்தமாக. இது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, இளைஞர்களுக்கும் சேர்த்து. தேவையில்லாத ஆப்பு, நம்ம கலாச்சாரத்துக்கு வைக்கக்கூடிய ஆப்பு. இந்த ஆப்பை வந்து நிச்சயமா தடை பண்றதுக்கு, அதாவது அந்த ஆப் நமக்கு வைக்கிற ஆப்பு, இது ஒரு சினிமாக்காரர் சொன்ன மாதிரி இருக்கு. உண்மையில நாம அதாவது உணர்ச்சிகரமா சொல்றேன். நான் வந்து உண்மையிலே நீங்க சொல்றதுக்கு ரைட் இருக்கு. ஏன்னா உங்களுடைய வயசுல எத்தனை கிரிமினல்களை பார்த்திருக்கீங்க, அதான் சொல்ல வரேன். ஏன்னா இப்போ வந்து அதாவது ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு, குழந்தைகளுக்கான சட்டம். 18 வயதுக்கு கீழே உள்ள எல்லாருமே சிறுவர்களாக கணிக்கப்படுவார்கள். அவங்களுக்கு சிறுவர்கள் தான். அவங்க எந்த தவறு செஞ்சாலும், கொலை செய்தாலும், அவங்க போதைப் பொருள் கடத்தினாலும், அவங்க வந்து ரேப் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து சிறுவர் நீதிமன்றம் மூலமா
அவங்க வந்து சிறார் மன்றத்தில் தான் இவங்க அடைக்கப்படுவாங்க. அங்கே நீதிமன்றத்தில் தண்டனை கொடுத்தா 18 வயது வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க. அதுக்கு மேலேயும் தண்டனை நீடித்தால் அவங்க வந்து மற்ற ஜெயிலுக்கு போவாங்க. இந்த சட்டத்தை பயன்படுத்தி அந்த டெல்லியில் நடந்து பாருங்க நிர்பயா வழக்கு, அந்த நிர்பயா வழக்கில் 5 பேர் அக்யூஸ்டு, 6வதா ஒரு சிறுவன். அந்த சிறுவன் தான் கொடூரத்தை செஞ்சவன். அவன் வந்து சிறுவன் சொல்லிட்டு சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 18 வயசு வரைக்கும் இருந்து 18 வயசு மேலே வெளியே ஓடிட்டான். அங்கிருந்து தப்பிச்சு அப்ஸ்காண்டிங் ஆயிட்டான். மற்றவங்கள தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு 7.5 ஆண்டுகள் கழிச்சு தான் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. எதுக்காக சொல்ல வரேன்னா அந்த சிறுவர் அப்படிங்கிற ஒரு காரணத்தை பயன்படுத்தி நிறைய பேர் வெளியே வந்துடுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துக்குவோம், நடக்கக்கூடிய குற்றங்களில் பாருங்க 4 பேர் அக்யூஸ்டா இருந்தா 2 பேர் ஜுனைல் இருக்கான். ஓகே. வெடிகுண்டு வீசுறதா இருக்கிறான் ஜுனைல். ஸ்கூல்ல படிக்கையிலே பக்கத்துல படிக்க விட வெட்டுறானா அதுக்கு இருக்கான் ஜுனைல். ஆக ஜுனைல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜுனைல்ங்கிற பேர்ல நம்ம வந்து இந்த சட்டத்தின் பேர்ல சரியான நடவடிக்கை எடுக்கல. இந்த சட்டமே திருத்தப்படணும். ரைட். 16 வயசு அப்படிங்கிறது வந்து 18 வயசு அப்படிங்கிறது அவனுக்கு அப்பந்தான் அவன் வந்து அந்த ஜெனரல் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல இருந்து வெளியே வந்து நார்மலா வரான்னு சொல்றாங்க. ஆனா இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள்ல இன்னைக்கு அவன் 14 வயசுலேயே முழு ஆயிரான். அவன் வந்து 14 வயசுலேயே பாருங்க எத்தனை வழக்குகள், கூட படிக்கக்கூடிய 12 வயசு 13 வயசு குழந்தைகளை கெடுக்கிற மாதிரி வழக்குகள் நிறைய இருக்கு, கெடுத்ததா வழக்குகள் இருக்கு. 16 வயசு பையன் 14 வயசு பையனை தாயாக்கின வழக்குகளே இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இப்போ உள்ள உணவு பழக்கங்களும் இதே மாதிரி சமூக வலைத்தளங்கள் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களும் அதை தவறான முறையில் பயன்படுத்தி இந்த குழந்தைகள் கெட்டு போறாங்க. அதனால அந்த ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறத 18 வயசு அப்படிங்கிறத 16 வயசுல 14 வயசுன்னு மாத்துங்க. 14 வயசை தாண்டி அதுக்கு மேல அவன் நிச்சயமா 14 வயசு இப்போ பார்க்கல, அவன் 18 வயசு 20 வயசு பையன் மாதிரி தான் வளர்ந்துருக்கான். நீங்களே இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் அப்படி இருக்கு. பேசுவோம் ராஜாராம் சார், சொல்லுங்கம்மா. பதில கேட்குறேன். இப்போ சொன்னதெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்கள், நீங்களும் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இது ஜஸ்ட் நம்ம இதை இப்போ சோஷியல் மீடியா வந்து அவங்க பிளாக் பண்ணிடுறோம், எல்லாமே சரியாயிடும், கண்டிப்பாக ஆகாது. சரி. ஸோ இது வந்து இட்ஸ் மோர் தென் வாட் வி திங்க். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வல்னரபிள் பாப்புலேஷன் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் இருப்பாங்க, அதாவது ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள், ரொம்ப வயசு சின்னதாக. ஸோ இவங்களை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமை வந்து ஆஸ் அ சொசைட்டி நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அண்ட் ஒரு சொசைட்டி அப்படின்னு எடுக்கும்போது கவர்மெண்ட் ஆக்ட் சட்டங்கள் இது எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த மீடியா ஜெயன்ஸ், இந்த சேனல்ஸ் நடத்துகிறவங்க, கூகுளாக இருக்கட்டும், மெட்டாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போது ஒரு 30 to 40% அவங்களுக்கு யங்ஸ்டர், இந்த ஒரு 13லேருந்து 20 வயசுக்குள்ளே தான் அவங்களோட பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா இட் பிகம்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு டு ப்ரொடெக்ட் தம் as well. அதாவது நீங்கள் என்ன வேணால் பாருங்கள், அதில் வர ரெவென்யூ எல்லாமே நான் எடுத்துப்பேன், பட் அதனால் உனக்கு பிரச்சனை வருது, அதனால் யங்ஸ்டர்ஸ் பாதிக்கப்படுறாங்கன்னா உடனே நான் அதை தூக்கி பேரண்ட்ஸ் சரியில்லை, நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் என்ன கண்டென்ட் பார்க்குறீங்கன்னு எஜுகேட் ஆகணும்னு உடனே அதை மாத்திரம் சில்ட்ரன் மேலேயும் ஒரு இண்டிவிஜுவல் மேலேயும் ப்ளேம் பண்ணுறது தப்பு. ஸோ உங்களால் இவ்வளோ பெரிய சாஃப்ட்வேரை ஆக்சஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு இதை கிரியேட் பண்ண முடிஞ்ச உங்களுக்கு செக் பாயிண்ட்ஸும் டெஃபினட்டாக இன்னும் இஃபெக்டிவாக கிரியேட் பண்ண முடியும். நிச்சயமா முடியும். அதுக்கான முடியாதுன்னா கிடையாது. எக்ஸாக்ட்லி. ஸோ யூ ஹேவ் டு புட் இன் மோர் செக் பாயிண்ட்ஸ். இப்போ சில்ட்ரன் ஆக்சஸ் பண்ணக்கூடிய காமனான பிளாட்ஃபார்ம்ஸில் அன்னெசரி கண்டென்ட் வராமல் இருக்கிறதுக்கு வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் as a business model you are going to take? Very good. So அதெல்லாம் நீங்க எடுக்கணும். அதை எதையுமே எடுக்காம பிரச்சனை வந்தா மாத்திரம் அதை எல்லாமே கிட்ஸ் மேலேயும் ஸ்கூல்ஸ் மேலேயும் சொசைட்டி மேலேயும் திருப்பி விட முடியாது. ஆனா நீங்க சொல்றது, அர்ச்சனா சொல்றது ரொம்ப கரெக்ட். இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லெஜிட்டிமேட் பாடிக்கு தான் should have a responsibility. It is not an individual duty. Yes. They should have a responsibility, interact with legitimate elected body as well as judicial process and technical experts. அப்படிதானே? இது ஒரு இட்ஸ் a big thing. சும்மா ஒரு பேன்னால எல்லாம் சரியா போயிட போறது இல்ல. So it has to be at the government level, at the companies level, and ஒரு பக்கம் இதை நம்ம சரி எப்படி இதை கொண்டு வர போகிறோங்கிற ஒரு புரிதல் இருக்கனாலும் இன்னொரு சைடு வந்து ஸ்கூல்ஸில், வீட்டில், சோஷியல் மீடியாவில் எப்படி தன்னை ப்ரெசென்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிற அவேர்னஸ் ஒரு பக்கம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும் சில்ட்ரனுக்கு. ஸோ இட்ஸ் அ lot of things we have to do. So நம்ம டீச் பண்ணிட்டே இருக்கணும். இதுல 2 கேள்வி சொல்லி கேட்குறேன் டாக்டர்கிட்ட குறுகிய நேரத்தில். இப்போ வரக்கூடிய சொசைட்டியில் நாங்கள் நிறைய வீடுகளுக்கு போகிறோம். மூலைகளில் அமர்ந்து கொண்டு அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், அண்ணன், அண்ணி, தாத்தா, பாட்டி எல்லாமே இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய எஃபெக்ட் என்ன இருக்குது? இதில் என்ன மாதிரி விளை? ஒன்று. இரண்டாவது, சிறு குழந்தைகள் சேட்டை பண்ணுதுன்னு எதையாவது ஒரு பாட்டை போட்டு குரங்கு மாமான்னு கையில் கொடுத்துட்றாங்க. அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போகிறேன், அந்த புள்ள பார்த்துக்கிட்டே இருக்குது.
அப்போ அவங்க சொல்கிறாங்க இது கொடுத்தா தான்ப்பா கரைச்சல், இல்லைன்னா பெரிய சாகடிக்குது பக்கத்தில் வந்து தூக்குன்னு குளிக்க போக முடியல, சாப்பிட முடியல. இது என்ன மாதிரியான வருங்காலத்தில் அந்த குழந்தையை மாட்ட போகிறது? ஆமாம், இன்னைக்கு மெயின் ரீசன் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக என்கேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. 2 பேரண்ட்ஸ் எதர் ஒர்க்கிங்காக இருக்கிறாங்க, இல்லை யூனோ ஒய்ஃபுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்குது. அப்படிங்கும் போது சைல்டோட ஃபிசிக்கலி விளையாடுறதுக்கோ, சைல்டை வெளில பக்கத்தில் பார்க் கூட்டு போகிறதுக்கோ, நெய்பர்ஸ் கூட, இப்போ மெயினாக நெய்பர்ஸே நமக்கு யாருன்னு தெரியல. இப்போ முன்னாடினா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட விளையாடுவோம், சின்ன குழந்தைங்க இருந்தால் அவங்களோட விளையாடுவோம், பக்கத்து வீட்டில் விட்டுட்டு கூட பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வருவாங்க. இன்னைக்கு பக்கத்து வீட்டில் விடுறதுக்கே பயப்படுறாங்க, ஏன்னா நம்பிக்கை இல்ல யார் மேலயும். காலம் மாறி போயிட்டு இருக்கு. ஆமா, சின்ன குழந்தைகள் எல்லாம் பல வித அபியூஸ் நடக்க. எக்ஸாக்ட்லி. அதனால மோர் அண்ட் மோர் அந்த பயத்தினாலேயே வீட்டுக்குள்ளேயே தான் பசங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கான எக்ஸ்போஷர் இல்ல. பட் அவங்களுக்கு அந்த ஏஜ்ல வந்து அவங்களுக்கு அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி தேவை. அந்த ஓடுறது வந்து அவங்க வயசுக்கே உரிய தன்மை. அப்போ அதை நம்ம பண்ணாம விடும்போது அந்த எனர்ஜி எப்படியாச்சும் வெளில போகணும். அப்போ என்ன பண்றாங்க, அப்போ வேற ஏதோ ஒன்றை கொடுத்து விட்டு அவங்க ஓடாம ஆடாம உட்கார வைக்கணும். அது என்ன இருக்கு, ஐபேட் அதை கொடுக்குறாங்க. இது தொடர்ந்து அந்த பிள்ளை அந்த கார்ட்டூன் படத்தை பார்க்கறனால எந்த விதமாக நிறைய பேர் சொல்றாங்க, அதை பார்த்தா பிள்ளைக்கு மென்டலி பாதிப்பு வருதுங்கிறாங்க. இது எந்த மாதிரியா உண்மையிலே ஒரு டாக்டர்? இன்க்ரீஸ்ட் ஸ்கிரீன் டைம்னால ஒன் திங் என்னன்னா டெஃபினட்டா வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் அது வந்து அஃபெக்ட் ஆகும். ரெண்டாவது பேச்சு நிறைய ஸ்பீச் டிலே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சில்ட்ரன்ல, யங் சில்ட்ரன்ல. 2 வயசு 1.5 வயசுல பேசக்கூடியவங்கள இன்னும் ஒரு 6 மாசம் தள்ளியோ 8, இது காமனா பார்க்குறோம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் மொபைல் ஐபேடை கட் பண்ணுங்க. நான் இப்போ இன்னும் சிட்டி பேரண்ட்ஸ்க்கு நான் அவங்க கொடுக்குற சஜஷன் என்ன, நேற்று ஊருக்கு கூட்டு போங்க. ஊருக்கு கூட்டு போனீங்கன்னா அங்க தாத்தா பாட்டி பக்கத்துல இருக்கிறவங்க இன்னும் ஃப்ரீயா பழகிறதுக்கு பேசுறதுக்கு ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்போ ஸ்பீச் நிறைய பேருக்கு அதை பண்ணாலே 3 மாசத்துல அந்த குழந்தை திரும்பி வரும்போது நல்லா பேசுது. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து நிறைய குழந்தைங்களுக்கு ஸ்பீச் டிலே இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்கான மெயின் ரீசன் வந்து சோஷியல் மீடியா தான். ஆனா டிலே ஆகி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா இதுதான் காரணம்ங்கறீங்க. இன்டராக்ஷனே இல்லையே, வெறும் ஒன் வே தானே. இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன், நீங்க திருப்பி எனக்கு பதில் சொல்றீங்க. ஐபேட் பார்க்குற குழந்தை சாப்பிட்டுட்டே இருக்கு, பார்த்துக்கிட்டே தான் இருக்கு, எங்க அது பேசுது? இப்போ இதுதான் இந்திய நாடாளுமன்றத்திலே இருக்கு. ஒன்வே வாங்கி பார்த்தா தானே போயிட்டு இருக்கு. ரவிசங்கர் சார் சிரிக்கிறாரு. இந்த ஒன்வே இங்க மட்டும் இல்ல, பார்லிமெண்ட்லயும் பிரச்சனை, வீட்டுக்குள்ள சின்ன பிள்ளைகளும் வாங்கி பார்த்தா தான் இருக்கு. ரைட். திரு தினேஷ் பாண்டியன், உங்களுடைய கருத்தை வைங்க, நிறைவு கருத்தா இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு ஆய்வாளரா. சார், இப்போ மேடம் வந்து ரொம்ப அருமையாக சொன்னாங்க சார். அதாவது இது வந்து ஃபேஸ்புக்கு, கூகுளு இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்து இதை வந்து கண்டிப்பாக ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னாங்க. ஒரு ரெகுலேட்டரி பாடி ஃபார்ம் பண்ணி பண்ணணும்னு சொன்னாங்க. நான் 100% இந்த கருத்தை ஏற்றுக்கிறேன் சார். பஸ்ட் நம்ம ஒரு பேசிக்கான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து ஒன்று இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போ ஜிமெயிலாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இதுக்கு நம்ம எதுவுமே பே பண்ணுறது இல்லை. எல்லாமே ஃப்ரீயான பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸோட ரெவென்யூவே வந்து இந்த மாதிரி ஆட்ஸை புஷ் பண்ணி, இந்த மாதிரி கண்டென்ட்டை புஷ் பண்ணி அதன் மூலமா ரெவென்யூ பண்றதா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே. இதை வந்து நாங்கள் எங்க இதில் வந்து ஒரு மாஸ் சர்வேலன்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம், சர்வேலன்ஸ் கேபிட்டலிசம்ன்ற டேர்ம்ஸ்லாம் நிறைய மென்ஷன் பண்ணுவோம். பட் அதாவது ஒரு செக் பாயிண்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க மேடம். அப்சல்யூட்லி ரைட். அந்த ஒரு செக் பாயிண்ட் வந்து கண்டிப்பா இருக்கு. அதாவது 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றனா. பட் இதை இப்போ காமனா டேஸ்ல பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப டேட் ஆஃப் பர்த்தை மாத்தி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணு. எத்தனை பேரண்ட்ஸ் உடைய ப்ரொஃபைல்ஸ்ல கீழே லிஸ்ட் பண்ணிருப்பாங்க தெரியுமா, சன், டாட்டர் இன்லா அப்படின்லாம் லிஸ்ட் பண்ணிருப்பாங்க தெரியுமா. அதை வந்து அவங்க ஒரு பெருமையான விஷயமா நினைச்சுக்கிறாங்க. கண்டிப்பான முறையில் அது எங்களுடைய சைபர் செக்யூரிட்டி சமுதாயத்தை பொறுத்தளவு அது ஒரு பெருமையான விஷயம் கிடையாது. அதன் அடிப்படையில் கூட நிறைய அட்டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஜென்ரலா அவங்களுடைய பிசினஸ் மாடலை பார்த்துட்டோம். மேடம் சொன்னதுக்கு வந்து இந்த செக் பாயிண்ட் அப்படின்னா இருக்கு, பட் அது ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம யூஸ் பண்ணலன்றதை வந்து நான் இந்த இடத்துல முன் வைக்கிறேன். அப்படி யூஸ் பண்ணிட்டா எல்லாமே கரெக்ட் ஆகிருமான்னு கேட்டா கண்டிப்பான முறையில் பதில் இல்லைன்ட்டு. ஏன்னா இப்போ சார் சொன்னாங்க, ஒரு வரைமுறைப்படுத்த, ஒரு காவல்துறை அதிகாரி அவர்கள் சொன்னாரு, ஒரு வரைமுறைப்படுத்தப்பட வேண்டும், இதுக்குன்னு ஒரு அமைப்பு நம்ம கொண்டு வந்து அது ரெகுலேட்டரி பாடியா. நிறைய ஆப்பை பேன் பண்ணாங்க. நிறைய ஆப்பை பேன் பண்ணதுக்கு அப்புறமும் திருப்பி வேற வேற பேர்ல வந்துருச்சு. அந்த ப்ளூ வேல்லாம் சொன்னாரு ஐயா மணிவண்ணன் ஐபிஎஸ் அவர்கள். மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இருக்கும் போது தான் அந்த ப்ளூ வேல் ஃபர்ஸ்ட் அட்டாக், ஃபர்ஸ்ட் டெத் இங்க மதுரையில் நடந்துச்சு. அப்ப தனிப்பட்ட முறையில் ஒரு டீம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி அந்த இதை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணோம். அதுல எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. காவல்துறை எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ I4C இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர், அதே மாதிரி சைபர் தோஸ்த் இந்தியாவுடைய வாட்ச் டாக், அதே மாதிரி இந்த 1930 இந்த மாதிரி கண்ட்ரோல் பிரிவென்ஷன் மெஷர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொண்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட சேர்ந்து இதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நடந்துருச்சான்னு கேட்டா நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் கூடிய விரைவில் ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவாங்கன்றதை நான் ஒரு கருத்தா வைக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு மேடம் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ்க்கு அந்த அவேர்னஸ் வேணும் சார். என் குழந்தை எதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு பேசிக் புரிதல் இருந்தாதான் இது வந்து ஒரு பெருமையான விஷயம் அல்ல. மேடம் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸோட விளையாடுறதா பெருமையான விஷயமே தவிர ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ பேரண்ட்ஸோட சேட் பண்றது வந்து பெருமையான விஷயமா நம்ம இந்த சமுதாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சமுதாயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிக்கிட்டு தான் போதே தவிர ஒரு நல்ல சமுதாயத்துக்கு, ஆரோக்கியமான சமுதாயத்துக்கு ஒரு வழி இல்லைன்றத என்னுடைய கருத்தை முன் வைக்கிறேன் சார். சிறப்பு தினேஷ் பாண்டியன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. ஸோ இதில் வந்து பேரண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணணும், ஜுடிஷியரி அவங்க என்ன பண்ணணும், கவர்மெண்ட் என்ன பண்ணணும், மற்றபடி இந்த சோஷியல் மீடியா ஓனர்ஸ் அவங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்குறது. பேரண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க, ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் சார் கண்ட்ரோல் இருக்கும். இன்னைக்கு தேதிக்கு தெரியும் பியாண்ட் சட்டனது. ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இவங்களுக்கு இந்த ஹை லெவல் இந்த ஃபோன்லாம் வாங்கி கொடுக்காதீங்க, ஒரு மீடியம் இது நீங்கள் உடனே நீங்கள் கொஸ்டின் பண்ணி இது நடக்கிற காரியமான்னு நடக்காது புரிஞ்சுக்கிறேன். இருந்தாலும் பேரண்ட்ஸும் ஒரு லெவலுக்கு மேலே சார் என்னுடைய பையனுக்கு 18 வயசு வரைக்கும் இதை வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்தாருன்னு வச்சுங்க. ஸோ அந்த ஃபேமிலிக்குள்ள பையன், ஃபாதர், பொண்ணு, பேரண்ட் ஒரு ஸ்ட்ரைன்டு ரிலேஷன்ஷிப் இருக்கும். இதையும் தாண்டி ஓகே நீங்கள் கொடுக்க மாட்டீங்களா, சரி நான் போய் ஜாயின் ஸ்டடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஃப்ரெண்டோடைய வீட்டில் போய் மொபைல் வாங்கி பார்த்தா என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஹவ் யூ ஆர் கோயிங் டு கண்ட்ரோல் பேரண்ட்? ஸோ பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பேசுங்க, பையன்கிட்ட பேசுங்க, பொண்ணுகிட்ட பேசுங்க, நிறையா பேசி உங்களுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். இதையும் தாண்டி ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால ஒன்று கண்ட்ரோல் பண்ணது கடினம். ரெண்டாவது சோஷியல் இவங்க மீடியா ஓனர்ஸ் அவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இவர் சார் ராஜாராம் சார் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துட்ருக்கேன், வேறு இன்ஃபர்மேஷன் பார்ப்பாருது, அதை விட்டேன்னு இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்ப்பாருது. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னுடைய பேட்டர்னை அப்சர்வ் பண்ணுறாங்க. நான் என்னென்ன சைட்டுக்கு போகிறேன் என்னென்னு என் பேட்டர்னை அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்சர்வ் பண்ணிட்டு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு த்ரோ பண்ணுறாங்க. நீ இப்போ ஆப்பில் இந்த சினிமா ஆப்லாம் போங்க, நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைம் டைம் இது வீடியோ, ஜியோ ஸ்டார் இதுக்கெல்லாம் போனேன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன மாதிரி மூவிஸை செலக்ட் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த மூவிஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபர்தராக லேட்டஸ்டாக இது வந்திருக்கு அது வந்திருக்குன்னு உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சோஷியல் மீடியா இவங்க டீன்ஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போ நீங்கள் 16 வயசுக்குள்ளே இருக்கும் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இவங்கள இருந்தால் 16 வயசு ஆகிடுத்துன்னு இவங்களை ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களா? ரிஜிஸ்டர் பண்ணும்போது எத்தனை வயசு வரைக்கும் 16லேருந்து 21ன்னு வச்சுங்க, அவ்வளோ ஏஜ் வரைக்கும் அவங்களுக்கு சர்டன் கான்டென்ட்ஸும் டிஸ்பிளே ஆகணும். வேறு எந்த கான்டென்ட்ஸும் அவங்களுக்கு வரக்கூடாது. பண்ண முடியாதா? பண்ண முடியும். நான் சாஃப்ட்வேர் சைடில் இருந்ததுனால நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பண்ண முடியும். அதை நீங்கள் பண்ணணும். என்னுடைய 18 வயசு பையன் போய் வேறு தான் உனக்கு இவ்வளோ தான்ப்பா லிமிட்டட் கான்டென்ட், இதுக்குள்ளே தான் பண்ணணும். இதையும் தாண்டி நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இதை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கூலில் வந்து லேப்டாப் கொடுத்துருக்காங்க, காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் 10வது படிக்கிற பையனுக்கு லேப்டாப், இதெல்லாம் அவனுக்கு எல்லாம் வேணுமே, இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன் அதை இது பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஆசிரியர்கள் நீங்கள் படித்து அவங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் படித்ததை எஜுகேஷன் சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு சொல்லுங்கள். ராஜாராம் சார், நிறைவு கருத்து. அதாவது இந்த விஷயத்தில் பெற்றோர்களுக்கு பொறுப்பு இருக்குது, அதே மாதிரி அரசாங்கத்துக்கு கட்டாயம் பொறுப்பு இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ஐடி ஆக்ட் அது நிச்சயமாக திருத்தப்படணும். அதில் வந்து தண்டனை ரொம்ப குறைவு. அந்த ஐடி ஆக்டுங்கிற ஒரு ஆக்டே வைக்க வேண்டாம். அந்த 75 சிட்டி போலீஸ் ஆக்ட் மாதிரி தான் இருக்குது அந்த ஐடி ஆக்ட். அதில் கடுமையான தண்டனைகளே கிடையாது. ரெண்டாவது, அந்த குற்றங்களை முதல்ல குற்றங்களை தடுப்பது எப்படி, அப்புறம் கண்டுபிடிப்பது எப்படி, கண்டுபிடித்த குற்றங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது எப்படி, இந்த 3 ஆங்கிள்லையும் நம்மகிட்ட கட்டமைப்பே கிடையாது. அதுக்கப்புறமா ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அது மாற்றப்படணும். அந்த 18 வயசு அப்படிங்கிறத 16 இல்லை 14 வயசாக மாற்றணும். அதையும் அரசாங்கம் தான் செய்யணும். அது பாராளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்து இந்த ரெண்டு சட்டங்களும் மாற்றப்படணும். இது தவிர பள்ளியில் இந்த குழந்தைகள் படிக்கையில் அந்த பள்ளி ஆசிரியர்களுக்கு நிச்சயமாக இவங்களுக்கு போதனைகள் சொல்லி, முன்னாடி போதனை வகுப்புன்னு ஒன்று நடத்துனாங்க,
அதை மாதிரி ஒரு வகுப்பு வச்சு இந்த குழந்தைகளுக்கு இதெல்லாம் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் தவறு, இது உங்களோட வாழ்க்கையை பாதிக்கும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் பெரிய ஆளாக வரணும், இந்த மாதிரி படித்து வரணும், ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட எய்ம் இருக்குது, உங்களோட ஆம்பிஷன் இருக்குது, அதுக்கு நீங்கள் போகணுன்னா இல்லை தடையாகும், உங்களோட உடல்நலம் பாதிக்கப்படும், மனநலம் பாதிக்கப்படும், கவன சிதறல் ஏற்படும் அப்படிங்கிறத அவங்களை சொல்லி 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 அதை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த குழந்தைகளை அவங்க மனசை மாற்றணும். அவங்க மனசை மாற்றி அவங்க பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாதான், இப்போ சார் சொன்னார ஃப்ரெண்டு வீட்டில் போய் ஜாயின்ட் ஸ்டடி பண்ண போகிறேன்னு சொல்லி அதை மாதிரி கூட பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவனே வந்து நான் பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திட்டா அவன் பார்க்க மாட்டான். ஆக இது மாதிரி இதில் எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. நிச்சயமாக இது ஒரு நல்ல காரியம், இது நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய. டாக்டர் அர்ச்சனா, இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக 2 கேள்வி. எக்ஸ்ட்ரீம் லெவல் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபேமிலிக்குள்ளே திரும்பக்கூடாது, இன்னொன்று மோர் லிபரல். ஆனால் நாம் என்ன கேட்குறோம், மிட் லெவலில் இருக்கணும். இது ஒன்று. பேரண்ட் குழந்தைகளோடு இன்ட்ராக்ஷனே இல்லை. அப்படி பார்த்துட்டு அப்பா உட்காந்து தண்ணி போட்ட இதெல்லாம் என்ன, இதெல்லாம் சேர்த்து ஃபைனலாக சொல்லணும். ஸோ இப்போது இது நம்ம கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் பார்க்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ ஒன்று வந்து கவர்மெண்ட் சைடில் ரூல்ஸு, லீகாலிட்டிஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த பிஸ்னஸ் மாடல்ஸில் ஏற்படுத்தக்கூடிய சேஞ்சஸ். இன்னொரு சைடு ஃபெமிலியல் சைடில் பேரண்ட்ஸ் டெஃபினட்டாக வந்து அவங்க குழந்தைங்க என்னென்ன பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா வச்சு தனக்கு கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் சோஷியல் மீடியா பற்றி இன்றைக்கி பேச வேண்டிய கட்டாயம் டெஃபினட்டாக இருக்குது வீட்லேயுமே. இது வந்து வெறும் அவங்க செல்ஃபோன் யூஸ் பண்ணுற டைம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா இப்போ இவங்க இப்போ ஆஸ்திரேலியாவே பேன் பண்ணியிருக்கும் போது கேமிங் சைட்ஸ் எதுவுமே அது தொடவே இல்லை. கேமிங் அடிக்ஷன் இஸ் தி ஹையஸ்ட். அதுதான் ஹை லெவல்ல இருக்கு. பட் கேமிங் சைட்ஸ் அவங்க எதுவுமே கொண்டு வரல, வெறும் சோஷியல் மீடியா சைட்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு கேமிங் சைட்ஸ் நம்ம பார்க்கணும், டேட்டிங் சைட்ஸை நம்ம பார்க்கணும். எல்லாம் மைனர்ஸ் வந்து டேட்டிங் சைட்ஸ்ல இருக்கிறாங்க. அண்ட் அது இல்லாம இந்த சோஷியல் மீடியா சைட்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து வீல் ஹேவ் டு அட்ரஸ். இதை வந்து இப்போ ஒரு கேமிங்குள்ள ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா வி நீட் டு கேப் எது, எஸ்பெஷலி மணி இன்வால்வ் பண்ணியிருக்க எந்த ஆப்பையும் குழந்தை கையில் கொடுக்கக்கூடாது, ஒரு டீனேஜர் கையில் கொடுக்கக்கூடாது. பிகாஸ் இட் இஸ் அல்டிமேட்டாக வந்து அதை வந்து அவங்கள ஈர்த்துடும். அந்த அடிக்ஷன்னால அவங்க டெஃபினட்டாக வந்து மணிக்கு என்ன பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஜிபே லிங்க் வரும், ஒரு இந்த லிங்க் வரும், அவங்க பாட்டு தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. குழந்தைங்க தெரியாமல் வந்து அவ்வளோ சீக்கிரட்டாக எந்த பேரண்ட்ஸும் பாஸ்வேர்ட்ஸ் இப்போ வைக்கிறது கிடையாது. அண்ட் உங்கள் பேங்க் பாஸ்வேர்ட்ஸ் கொஞ்ச நாளைக்கு அட்லீஸ்ட் உங்கள் டீன்ஸுக்கு தெரியாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு கேம் விளையாடிட்டே இருக்காங்க, டக்குன்னு ஒரு லிங்க் வருது, அந்த கேம் நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க போனோன்னா அந்த லிங்க் அவங்க பண்ணாதான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். ஸோ அந்த உந்துதெல்லாம் அவங்க டக்குன்னு அதை கிளிக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் பேரண்ட்ஸ் செக் பண்ணும். 3வது ஸ்கூல்ஸ். இன்னைக்கு ஸ்கூல்ஸ் வந்து சோஷியல் மீடியா எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு டீனாக இருந்தால் அதில் வந்து எப்படி தன்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கணும், எதெல்லாம் போடணும் எதெல்லாம் போடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய வரைமுறைகள் வந்து ஸ்கூல்லையுமே அவேர்னஸ் ஏற்படுத்தணும். ஸோ சில்ட்ரனை வந்து எனேபிள் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு அந்த சப்போர்ட் கொடுக்கணும். எதை நீ பண்ணலாம் எதை நீ பண்ணக்கூடாதுங்கிற புரிதல் அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறதுன்ட்டு. அவங்களுக்கு ஒன்றுமே சொல்லாமல் யூஸ் பண்ணாதன்னா அவங்களுக்கு புரியாது. நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் ஒரு சமூக கவுன்சிலிங்கை நடத்தி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு டாக்டரை போய் பார்க்க போனால் அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கணும். அவங்க ஒவ்வொரு ஆளாக பார்க்க முடியாது. நாங்கள் ஒரு 55 நிமிஷம் ஒட்டுமொத்த 7.5 கோடி மக்களுக்கும், எவ்வளோ பேர் எங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறீங்கன்னு தெரில, இன்றைக்கி பாருங்கங்க, மிஸ்டர் தினேஷ் பாண்டியன் இணைய பாதுகாப்பு ஆய்வாளர், அதே போன்று எங்களோடு எப்போதும் முகமுகமாக உறவாடக்கூடிய ரவிசங்கர். அவர் பொருளாதார நிபுணர் மட்டுமல்ல, நிறைய சமூக விஷயத்தை பேசுவார். எங்களுடைய ராஜாராம் ஐயா அவர்கள் காவல்துறையில் நல்லவன் கெட்டவன் மோசமான கிரிமினல்களெல்லாம் கையாண்டவர். அவருடைய 50 ஆண்டு கால அனுபவத்தில் சர்வீஸில் 35 வருஷத்துக்கு மேலே உள்ள அனுபவம். எல்லாவற்றுக்கு மேல் நீங்கள் பீஸ் கொடுக்காம நாங்கள் அழைத்த உளவியல் ரீதியாக எங்கள் அருமைக்குரிய சகோதரி எங்கள் நிகழ்ச்சியில் அடிக்கடி கலந்துக்கிடுவாங்க டாக்டர் அர்ச்சனா. நிறைய சொல்லிட்டாங்க. ஏதோ பேசிட்டு போகிறது நிகழ்ச்சி இல்லை, கவனமாக இன்றையிலேருந்து பின்பற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். தொடருங்கள். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. நேர்களை மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான் சமூக பொறுப்போடு ஜெயா பிளஸ் நிகழ்ச்சிகளுக்காக அடுத்த அமர்வில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.